இந்த வெஹிக்கிளோட மாடல் பார்த்தீங்கன்னா 1995 மாடல். ஆப்போசிட்டில் ஒருத்தன் சூப்பர் பைக் கொண்டா கூட நம்ம இந்த 100cc வச்சுட்டு அவனை பயமுறுத்தலாம். சொல்ல போனால் செகண்ட் கியர் தேர்ட் கியரில் எல்லாமே வீலி ஆகுங்க. கோல்டு ஒரு 1 லட்சம் பக்கத்தில் சேல் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி தாங்க இந்த வெஹிக்கிளும். ஸோ அந்த டைம் எல்லாம் யாரெல்லாம் பை பண்ணி வச்சுருந்தாங்களோ அவங்க எல்லாம் ரொம்ப லாபத்துக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஊரில் ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் வாரதை சிக்னல் காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போங்க. டெய்லி அவங்க தெருவில் போகிறப்போ கண்டிப்பாக அவங்களை நோட் பண்ணுவாங்க, பையன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுவாங்க. ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு TN75 மோட்டோலாக். ஸோ இன்னைக்கு ஒரு லெகசி மோட்டார் சைக்கிளை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ மோட்டார் சைக்கிளுக்கே ஒரு குருநாதர்னா கண்டிப்பாக இந்த RX 100 தான் சொல்லணும். அவ்வளோ ஒரு லெகசியான ஒரு வெஹிக்கிளுங்க. ஸோ இந்த கிட்டத்தட்ட இந்த வெஹிக்கிளுக்கு 29 வயசு ஆச்சுங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட மாடல் பார்த்தீங்கன்னா 1995 மாடல். ஸோ இது நம்ம சும்மா இதோட ரிவ்யூ மாதிரி இல்லாமல் இந்த வெஹிக்கிளை பற்றி நம்ம சும்மா பேசலாம்னு சொல்லிட்டு இந்த வெஹிக்கிள் எடுத்து வந்துருக்கேன். ஸோ நானும் ஒரு RX வருவீங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் 1985 to 1996 வரைக்கும் ப்ரொடக்ஷனில் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த வெஹிக்கிளை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா RX 135 ரிலீஸ் பண்ணாங்க. அது ஒரு 2009 வரைக்கும் சேல் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக்கு மொத்தமாகவே டிஸ்கண்டினியூ பண்ணி 4 ஸ்ட்ரோக்கில் எல்லா வெஹிக்கிளாக மாற்றிட்டாங்க. ஸோ அதனால இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இப்போ பயங்கர டிமாண்டாக போயிருக்கு. ஸோ நீங்கள் கேட்கல ஏன் இது டிமாண்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் உள்ள அந்த த்ரில்லிங் பவர் வேறு வெஹிக்கிளில் கிடைக்கவே செய்யாதுங்க. ஆனால் இது வெறும் 100cc வெஹிக்கிள் தாங்க. பட் இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது அல்டிமேட்டான ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். பிஎஸ் பவர் 11 தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் ஆண்டு நல்ல பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆப்போசிட்டில் ஒருத்தன் சூப்பர் பைக் கொண்டா கூட நம்ம இந்த 100cc வச்சுட்டு அவனை பயமுறுத்தலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த வண்டியில் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். நான் சொல்ல போனால் செகண்ட் கியர் தேர்ட் கியரில் எல்லாமே வீலி ஆகுங்க. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் வெஹிக்கிளுங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த RX 100. எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. நான் ஒரு பையன் RX 100 ஓட்ட கேட்டு அவன் ஓட்ட தெரில. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு மூலம் ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆனது, அவர் எனக்கு ஓட்ட தந்தார். எனக்கு அது மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது எல்லாமே RX 100 சொல்லிட்டு நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ அது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் பயங்கர பவராக இருக்குன்னு எனக்கு அதை ஃபீல் பண்ண சொல்லி ரொம்ப ஆசை. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யார்ட்டும் கிடையாது, ஒரே ஒரு பையனை தவிர. அந்த பையன்கிட்ட கேட்ட அப்புறம் அந்த வண்டி அவன் என்ன தரல. ஸோ இந்த வீடியோ மோஸ்ட்லி அவன் பார்ப்பான்னு நினைக்கிறேன். இப்போ கரண்டில் கோல்டு ஒரு 1 லட்சம் பக்கத்தில் சேல் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி தாங்க இந்த வெஹிக்கிளும். ஸோ அந்த டைம் எல்லாம் யாரெல்லாம் பை பண்ணி வச்சுருந்தாங்களோ அவங்கெல்லாம் ரொம்ப லாபத்துக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 96 அந்த டைம் எல்லாமே ஒரு 15,000 20,000 தான் வரும் இது ஆன் ரோட் ப்ரைஸு. இப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 85,000 ரூபா 1 லட்ச ரூபாய்க்கு இந்த வெஹிக்கிளை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், எம்மா பைக்ஸ்னாலே அப்படி தான், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கப்புறம் இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் பார்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் RP மீட்டர் போட்டிருக்காங்க. இது ஒர்க்கிங்கான்னு தெரில. அடுத்த இதுக்கு பார்த்தீங்கன்னா த்ராட்டில் பக்கத்தில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது என்ன விஷயம்னு எனக்கு தெரியல. ஸோ தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க காய். ஒரு பம்பர் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ பம்பர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ஸோ இதில் பட்டர்ஃப்ளை பம்பர் மாதிரி ஒன்று வரும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லலாம். இதை விட இதில் ஃப்ரண்ட் டிஸ்க்கு செட்டப் பண்ணியிருக்காங்க. இதில் டிஃபால்ட்டாக ஃப்ரண்ட் டிஸ்க்கு வராது, பட் இது ஒர்க்கிங்கில் தான் இருக்குது ஃப்ரண்ட் டிஸ்க்கு. ஸோ வெஹிக்கிள் பார்க்குறதுக்கு சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ அழகாக மெயின்டைன் பண்ணலைன்னா ஈஸியாக திரும்பரிச்சுங்க. சரியா, ஏன்னா எல்லாமே மெட்டல் பாடியில் கொடுத்துருக்காங்களா. ஸோ அதனால் திரும்பரிச்சிடும். அப்புறம் 1985 வந்தப்போ இதில் ஜப்பானில் இருந்துட்டு மேக் பண்ணி தான் அப்படியே இங்கே நம்ம இந்தியாவில் ரிலீஸ் பண்ணாங்க. அதை ஜப்பான் இன்ஜின் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜப்பான் இன்ஜின் உள்ள இந்த RX 100 மார்க்கெட்டில் பயங்கர பீக்கில் இருக்குதுன்னு சொல்லலாம். 1 லட்சம் ரூபாயெல்லாம் அசால்ட்டாக சேல் பண்ணுது. 1 20 1 30 சொல்லிட்டு அசால்ட்டாக சேல் பண்ணுறாங்க. அது மாதிரி நம்ம கேரளா இருக்குல்ல, கேரளத்துலாம் RX 100 வரைஸ் நிறைய பேர் இருக்காங்க. எப்படின்னு சொல்லலாம்னா இது அழகாக மாடிஃபை பண்ணி ரொம்ப அட்ராக்டிவாக, புதிய பைக் கூட அப்படி இருக்காது, அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இந்த வெஹிக்கிளை மாடிஃபை பண்ணிச்சிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட எக்ஸ்ட்ரா நோட்டு கேட்போமா, இந்த RX 100 எடுத்தாலே இந்த பீட்டு தாங்க. ஸோ இந்த பீட்டுக்கு வேண்டிய இந்த வெஹிக்கிளை நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. ஸோ நானும் அப்படி தாங்க எடுத்துகிட்டு போகிறப்போ பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு என்ன சொல்கிறது, நம்மளே எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 29 வருஷம் பழமையான ஒரு வெஹிக்கிள். பட் ஆனால் இப்போவும் இந்த வண்டியை கொண்டு போனால் எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா 45-50 வயசு உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வெஹிக்கிள் ரொம்ப எமோஷனாக இருக்கும். இந்த வெஹிக்கிளை ஓன் பண்ணுறவங்க இப்போ மெயின்டைன் பண்ணி ரோட்டில் கொண்டு போகிறப்போ எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. குறிப்பாக இந்த சவுண்டுக்கு அவங்க அடிமைங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணி காமிச்சு தரேன். இந்த சவுண்டு தாங்க எப்பா வேற மாதிரி. இந்த ஒரு பீட் இருக்குல்ல, இந்த பீட்டுக்கு வேண்டி தான் இவங்க
பயங்கரமாக லைக் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு இந்த பீட்டெல்லாம் பற்றி நமக்கு பெருசாக தெரியாது. ஸோ அதனால் அதை பற்றி பேசி பல்ப் வாங்க வேண்டாம்னு நினைக்கிறேன். பட் எனக்கு இந்த வெஹிக்கிளோட சவுண்டு, இந்த எக்ஸ்ட்ரா சவுண்ட் இருக்குல்ல, அது இருந்தாலே போதும், அவ்வளோதான். ஸோ கைஸ், யாருக்காச்சும் இந்த RX 100 பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வேறு ஏதாச்சும் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்னென்னா கொஞ்சம் டைம் தான் இந்த வெஹிக்கிளை எடுக்கிறதுக்கு டைம் இருக்குது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அப்புறம் நான் இந்த RX 100 ட்ரை பண்ண போகிறேன். ஸோ வெஹிக்கிளோட கியர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லேயும் மிச்சம் பேக்லேயும் கொடுத்துருக்காங்க. வா 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 வேற மாதிரி. ஸோ கைஸ், இந்த வெஹிக்கிள் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா இவரோடது தான். ஸோ ரவுண்டு போய்ட்டுருவோமா? இந்த வண்டியை ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறத விட இந்த மாதிரி ஸ்லோவாக அந்த ஒரு பீட்டை கேட்டுட்டு போகிறது ஒரு தனி சுகம்தான் இல்லையா? ஸோ நம்ம ஊருக்குள்ளே எல்லாம் இந்த வண்டியை இப்படி ஓட்டிகிட்டு போகிறப்போ கண்டிப்பாக நம்ம நோட் பண்ணுவாங்க. ஒரு ஊரில் ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் வாரதை சிக்னல் காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போங்க. டெய்லி அவங்க தெருவில் போகிறப்போ கண்டிப்பாக அவங்கள நோட் பண்ணுவாங்க. பையன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு லெகசி சவுண்டுங்க. தமிழ் சினிமாவில் விஷால், அதுக்கப்புறம் தனுஷெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் யூஸ் பண்ண இதே கலர் வெஹிக்கிள் தான், இதே RX 100 தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அங்கிட்டு போய் இங்கிட்டு இறங்குவோமா? வா, இந்த இறக்கத்தில் இந்த சவுண்டு நல்லா இருக்குங்க. ஸோ கைஸ், இந்த சவுண்டுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னை லைக் பண்ணுங்கள், சரியா? உட்காந்து போகிறப்போ வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். என்னென்னா இப்போ நிறைய வெஹிக்கிள் இதே மாதிரி அழிஞ்சிட்டு வருது. ஸோ அப்படி ஏதாச்சும் அவங்க வீட்டில் சும்மா கிடக்குன்னா கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பசங்க இருக்காங்க வாங்குறதுக்கு. ஸோ ஓகே, பாய்.